அரசியல் களம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. ராஜஸ்தான்ல ஒரு பேச்சு பேசுறாரு ஒரு நபர். என்ன பேச்சு பேசுறாரு? இஸ்லாமியர்களிடம் இந்த நாட்டை ஒப்படைத்து விடுவார்கள். இஸ்லாமியர்கள் வந்து இங்க குழந்தைய பெற்று போட்டாங்க, நிறைய பெருகிட்டாங்க. இந்துக்கள் எல்லாரும் ஒண்ணு கொடுங்க, இந்துக்கள் எல்லாரும் ஆதரவு தெரிவிங்கன்னு. இது சாதாரணமான இந்திய குடிமகன் கத்துன கத்து இல்லைங்க, இது கதறல் இல்ல. இந்திய நாட்டினுடைய பிரதமர் பேசியிருக்காரு. என்னது அதிர்ச்சியா இருக்குல்ல? இந்திய நாட்டின் பிரதமர் இவ்வளவு கேவலமா, இவ்வளவு கீழ்த்தரமா, இவ்வளவு அசிங்கமான வார்த்தைகளை விடுவாரான்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒன்று கூடுங்க, இதெல்லாம் வன்முறையை தூண்டுற விஷயம் இல்லையா? மாண்புமிகு பிரதமர் அவர்களே, என்ன பேச்சு பேசியிருக்கீங்க? இது மட்டும் இல்லாம காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்கள் கிட்ட நாட்டை கொடுத்துற. முகாலயர்கள் ஆட்சி செய்யும் போது கூட இஸ்லாமியர்கள் நல்லா தான் இருந்தாங்க இந்தியால. ஆனா உங்க கொடுங்கோல் ஆட்சி இருக்கு பாருங்க, ஹிஜாப் போடக்கூடாது, மசூதி இருக்கக்கூடாது, மசூதி அடிச்சு ஒடுக்கிறீங்க. இஸ்லாமியர்கள் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கன்னா அவங்கள அடிச்சு கொள்றீங்க. இது பேரு ஜனநாயக நாடு. இதுக்கு ஒரு பிரதமர், அந்த பிரதமர் வன்முறையை தூண்டும் அளவிற்கு பேசுறாரு. இஸ்லாமியர்களை இந்தியா விட்டு ஓட ஓட விரட்டுவோம் என்று கூறுபவர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கிறாரு. இஸ்லாமியர்களை கொலை செய்தவர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கிறாரு. இதெல்லாம் இது என்ன மாதிரியான ஒரு போக்குன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது, தோல்வியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களின் பயத்தின் வெளிப்பாடாதான் இதெல்லாம் பார்க்க முடியுது. அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணாருன்னு தெரியல, அவரை தூக்கி உள்ள போட்டு வச்சிருக்கு. உள்ளேயே கொலை செய்வதற்கான முயற்சிகளும் ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. ஆனா அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நடந்துடாது. இருந்தாலும் மன வேதனையோட வலியோட சொல்றோம், இது இந்திய நாட்டில தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா, இல்ல ஒரு சர்வாதிகாரி ஆட்சி செய்யக்கூடிய நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்னா, இந்தியா என்ற சர்வாதிகாரி ஆட்சி செய்யக்கூடிய நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஜனநாயக நாடு இந்தியா, ஆனா இங்கே இப்போ சர்வாதிகாரி ஆட்சி செஞ்சுட்டு இருக்க. எவ்வளவு பெரிய வன்கொடுமைகள் இதெல்லாம்! ஒரு 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 இனத்தையே குறிப்பிட்டு பேசி வாயா, மறைமுகமெல்லாம் இல்ல, ஓப்பன் டாக்கு. என்ன அநியாயம்! அவர்களுடைய காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை வந்து முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கான். என்ன வார்த்தை இது உங்க வார்த்தை? புரியல மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களே. இஸ்லாமியர்களுக்கு, இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்கள் உங்ககிட்ட இருக்கணும். அதே மாதிரி பேசிட்டு அடுத்தது இஸ்லாமியர்களின் சொந்தங்கள் அப்படின்னு பேசுறீங்க. எனக்கு புரியல மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களே. இந்தியாவை கொள்ள கொண்டுட்டீங்க. உங்க 2 பேருக்காக, அதானி அம்பானிக்காக இந்தியாவே விற்கிறது தயாராயிட்டீங்க. இந்தியால கலவரத்தை தூண்டி, மத கலவரத்தை தூண்டி, அதன் மூலமாக குளிர் காய்ந்து, அதன் மூலமாக அரசியல் நடத்தணும்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு நீங்க இருக்கீங்க. உலகத்திலேயே மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு மதவெறி பிடித்த கட்சி எதுனா பாஜக தான். நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. ராஜஸ்தான்ல நீங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றல, ஆனா மதத்தை வச்சு திரும்ப அரசியல் பண்றீங்க. நீங்க சொன்ன மாதிரி கேஸ் விலையை நாங்களும் குறைப்போம்னு சொன்னீங்க, குறைக்கலையே ராஜஸ்தான்ல. ராஜஸ்தான்ல குறைச்சா இந்தியா ஃபுல்லா குறைக்கணுமே. இந்தியா ஃபுல்லா குறைச்சா அதானி அம்பானி உங்களை விட மாட்டாங்களே. இப்ப ஏற்பட்ட சூழல்ல எதற்கு இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் மீது வன்மத்தை கக்கிதான் ஆட்சி பிடிக்கணும்னா, அந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஆட்சி உங்களுக்கு தேவையா? இந்தியர்கள் தானே இஸ்லாமியர்களும், அவர்கள் மீது ஏன் இவ்வளவு வன்மம் உங்களுக்கு? ஏன் இந்த மாதிரி பேசிட்டு அலையறீங்க? இந்த மாதிரி பேசுறதுனால உங்களுடைய ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இஸ்லாமியர்கள் மீது ஒரு வெறுப்பு வரும்ல. அதான் நாங்க சொல்றது, நீங்க இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மனித இனத்திற்கு எதிரான ஒரு கட்சி எதுனா பாஜக. ஆனா உங்களுடைய கோட்பாடுகள் தான் என்ன? தோல்வி பயத்தில் உளறி கொண்டிருக்கிறீர்களா? தோல்வின்றது உங்களை நெருங்கிடுச்சுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுதா? நிச்சயமாக சொல்லுவோம், தெளிவா சொல்றோம், மோடி தலைமையிலான பாஜக தலைமையிலான கூட்டணி 150 இடங்களை தாண்டுவது என்பது மிகவும் அரிதான விஷயம். இப்போ யூபிலேயே 30 தாண்டுறதுனாலே பெரிய விஷயம். இதான் நடக்க போது. ஒவ்வொரு 2 கட்ட தேர்தல் நடந்தும் அவர்கள் பயத்துல பதறிக்கிட்டு இருக்காங்க பாஜகவினர். இந்தியா கூட்டணியினர் உற்சாகத்துல இருக்காங்க. நிச்சயமா சொல்றோம், வாக்கு பெட்டிகள் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேர்தல் முடிவுகளின் மூலமாக பாஜக என்ற ஒரு மிருகத்தன்மை கொண்ட ஆட்சியாளர்களை வீட்டிற்கு அனுப்பக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை. ஜூன் 4 நிச்சயமா உங்களுக்கான விடுதலை, இந்தியாவிற்கான விடுதலை ஜூன் 4 தான் சொல்லலாம். ஆகஸ்ட் 47 முதல் சுதந்திரம் பெற்றோம். ஜூன் 4 2வது சுதந்திரம் பெறக்கூடிய சூழல்ல இருக்கோம்.
அன்று வெள்ளையர்களிடமிருந்து நாட்டை காப்பாற்றினோம், இன்று கொள்ளையர்களிடமிருந்து நாட்டை காப்பாற்றப் போகிறோம் என்பதை கூறி விடைபெறுகிறோம். மோடி அவர்களின் ஆட்சிக்கு முடிவு கட்டும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை கூறி விடைபெறுகிறோம். நன்றி அருமை உறவுகளை. மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.